ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறது மூணாறு தாங்க. மூணாறு வீடியோ ஆல்ரெடி நம்ம ஒன்று சேனலில் போட்டிருக்கோம். அதில் உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம மூணாறில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க வெல்கம் டு மை சேனல். மூணார் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதை தென்னகத்து காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இந்த மூணாறு அமைஞ்சிருக்குங்க. மூணார் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் எப்படி இருந்தாலுங்க எல்லா விதமான ரிசார்ட்டுகளும் இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கத்தாங்க இருக்குது. மினிமம் வந்து 200 பே பண்ணி தங்குற மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டே கூட இருக்குங்க. ஸோ நம்ம வசதிக்கேற்ப பார்த்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க, என்ஜாய் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து போயிருந்தப்போ வந்து மூணாறுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு காட்டேஜில் தாங்க தங்கியிருந்தோம். அது ஒரு ஹோம்லியான காட்டேஜ். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து சென்டர் ஆஃப் தி பிளேஸில் இந்த மூணாறில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருந்தது. அது ஃபஸ்ட் டே ட்ரிப்பு முடிஞ்சது. அடுத்து செகண்ட் டே ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாட்டுப்பட்டி டேம் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டாப் ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தாங்க. அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது, முக்கியமான பிளேசஸ்ஸு. அது வந்து கவர் பண்ணலாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன், இல்லை ரோஸ் கார்டன் சொல்கிறது. அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபாங்க. உள்ளே நிறைய வந்து ரோஸ் மட்டும் நிறைய பூக்கள், அப்புறம் வந்து நிறைய பிளான்ட் எல்லாமே இருக்கும். அதெல்லாமும் பார்க்குறதுக்கு நல்ல ஒர்த்தான இடம் தாங்க. வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. வெளியில் சாப்பிட்றதுக்கு எல்லாமும் கடைகளும் இருக்குது, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற கடைகளும் இருக்குது. பர்ச்சேஸ் எல்லாம் டைம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் மற்ற பிளேசஸ் பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் கடைசியாக வச்சுக்கிறது நல்லது. ரோஸ் கார்டன் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுப்பட்டி டேம் வருங்க. அந்த வழியாக தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து போட்டிங் இருக்குங்க, அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுங்க. எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 10 ரூபாங்க. இதுக்கு வெளியிலையும் நல்ல கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து எக்கோன்ற நம்ம கத்துனா வந்து அந்த பக்கம் எக்கோ ஆகும் சவுண்டு, அதனால தான் எக்கோ பாயிண்ட்டு. இங்கேயும் வந்து போட்டிங் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த இடமும் சீனரி பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதை தாண்டி அடுத்து வந்தீங்கன்னா குண்டலா டேம் கூட இருக்குங்க. அங்கேயும் தண்ணி இருக்கிற சமயத்தில் போட்டிங் அவைலபிளாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, அது டைம் இருந்தால் அதையும் பார்த்துருங்க. அடுத்து வர பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. ஃபோட்டோ பாயிண்ட்றது இது ஒரு தேயிலை தோட்டம். இது தாங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வியூ செமையான பிளேஸுங்க இது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீலாம் ஒன்றும் இல்லை. வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நின்று எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஹார்ஸ் ரைடு கூட அவைலபிளாக இருக்குது. ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், டீ தூள் எல்லாமே விற்கிற ஷாப் எல்லாம் கூட இருக்குது. இந்த ஃபோட்டோ பாயிண்ட்லேருந்து அடுத்து நம்ம டாப் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இருக்கிற ரோடு மறையூர்லேருந்து மூணார் ரோடு எப்படிங்க, அந்த மாதிரி அதை விட சூப்பரான ரோடுங்க. போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். 2 பக்கமும் என்ன சொல்கிறது, நம்ம தாண்டி போகவே மனசு வராது. அதில் இந்த இடம் பார்த்திங்கன்னா செமையான ஒரு இடம். ஒரு 10-15 நிமிஷம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த மாதிரி இருக்கும், சூப்பரான பிளேஸ் இது. இதையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இதை தாண்டி நம்ம என்ன அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்மேலகிரி பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த பார்க் தான் வந்து சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய காக்டஸ் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிகப்பெரிய கற்றாழை பூங்காங்க. இதுவும் வந்து நல்லா ஒர்த்தான பிளேஸ் தான். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபாங்க. உள்ள கற்றாழை மட்டும் இல்லை, மற்ற நிறைய பிளான்ஸு, செடிகள் எல்லாமே இருக்கிற ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது. இதுவும் கூட நம்ம பார்க்கலாங்க.
இதை தாண்டி வந்தால் அடுத்து கார்மேலகிரி எலிஃபண்ட் பார்க்குங்க, யானை பூங்கான்னு சொல்லி. இங்கே வந்து நிறைய யானைகள் இருக்குது. நாங்கள் போன சமயத்தில் ஒரு 5-6 யானைகள் பார்த்தோம். இதில் ஏறி நம்ம சவாரி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 700 ரூபா சார்ஜுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், அதுக்கு வந்து தனி சார்ஜு. அதுக்கு வந்து 100 ரூபா. நம்ம அன்னாச்சி பழம்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து யானைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இது குழந்தைங்களோட வந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை தாண்டி போனோன்னா அடுத்து டாப் ஸ்டேஷன் தாங்க. அந்த ரோடு வந்து சூப்பரான ரோடு, இயற்கையோடையே நம்ம இணைந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து மூணார் டு டாப் ஸ்டேஷனுக்கும் நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம். வீடியோ வந்து வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. தாண்டி வந்தால் டாப் ஸ்டேஷனுங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். இது வந்து கேரளாக்குள்ளே இருந்தாலும் இது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலுங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த இடம். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது உண்மையிலே ஒர்த்துன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க இது. இது வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே நம்ம வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து ஒரு 50 மீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு. மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு பிளேஸுங்க இது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம்னா டாப் ஸ்டேஷனில் இருக்கோம். மூணாறு டாப் ஸ்டேஷன். மேலே வந்து மலை முகடுகளும் மேகங்களும் செமையான வியூங்க இது. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்த. இதுவும் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கோ அண்ட் என்ஜாய்.